பார்ட்டி ஃபண்ட் உண்மை. எந்த பார்ட்டிக்கு? தமிழக வெற்றி கழகத்துக்கு. ஒரு பள்ளிக்கு அங்கீகாரத்தை புதுப்பிக்க 25,000 முதல் 50,000 வரையில் தொகையை லஞ்சமாக பெற்றிருக்கிறார்களாம் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள். குறைந்தது 2 கோடி முதல் 4 கோடி வரை லஞ்சமாக பெறப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எப்ப? அண்ணன் ராஜ்மோகன் பீரியட்ல, அன்பில் மகேஷ் பீரியட்ல இல்ல, ராஜ்மோகன் பீரியட்ல. இதெல்லாம் வித்தின் 40 days தான். இப்ப இவர் நடத்துறதாக சொல்லப்படுற அந்த பள்ளிக்கூடத்துடைய போட்டோவை பாருங்க. என்னது அது பேர் என்ன? கசால மாதிரி இருக்கு. மேல எதுல கூரை வச்சிருக்காங்க? அதான் கூரை தான், தென்னமலை பனவோலை கூரை. கும்பகோணம் தீ விபத்துக்கு பிறகு பள்ளிகள் அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கணும்னு கடுமையான விதிமுறைகள் விதிக்கப்பட்டு, இந்த பக்கம் வாசல் இருக்கணும், இத்தனை வாசல் இருக்கணும், இவ்வளவு பெரிய கேட் இருக்கணும், எமர்ஜென்சி எக்ஸிட் இந்த பக்கம் இருக்கணும், இதெல்லாம் இருந்தா தான் உனக்கு லைசன்ஸ். இது சிபிஎஸ்இ ஸ்கூலா? அப்ரூவல் வந்து கொடுக்கப்படவே இல்லை அப்படின்னு இப்ப கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீதி வென்றது, நியாயம் வென்றது. இப்ப இந்த கூரை கொட்டகை போட்ட பள்ளிக்கூடத்துக்கு எப்படி அனுமதி? சிங்கிள் விண்டோ அப்ளிகேஷன் எப்படி நீங்க வந்து அனுமதி கொடுத்தீங்க? முறையா பரிசீலித்து தானே அதற்கான அனுமதியை கொடுக்க முடியும். எல்லாரும் சிபிஎஸ்இயா மாறுங்க, அதுக்கு வந்து இனிமேல் வந்து அப்ரூவலே யார்கிட்டையும் வாங்க தேவையில்லை, சென்ட்ரல்ல மோடி பார்த்து அவர் பார்த்துப்பார் அப்படின்னு. சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம்னு போயிட்டா நீங்க தமிழ் ஆப்ஷனலா மாத்திட்டு டைரக்டா நீங்க வந்து இதை கத்து கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஹிந்தி ஆக்கிடுவாங்க. தமிழ்நாட்டுல எப்படியாவது மும்மொழி கொள்கையை திணிச்சு ஆகணும்ன்ற காரணத்திற்காக சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களை நடத்துறதுல அவ்வளவு தளர்வுகள். கேள்வி எழுந்தவுடன் பதறி அடித்துக் கொண்டு இப்ப இந்த சர்டிபிகேட் ரினியூவல் பண்ணதா யார்ட்டையும் சொல்லிக்கிற வேண்டாம் அப்படின்னு நிறுத்துகிறார்கள் என்றால் ஊழல் நடந்தது உண்மை. அந்த உண்மையை மறைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்பது உண்மை. சிங்கிள் விண்டோ. சிங்கிள் விண்டோவா? சிங்கிள் விண்டோ தெரியுமில்ல? தெரியாது. பாண்டிச்சேரியிலாம் ரொம்ப ஃபேமஸ்ங்க அந்த பிரெஞ்சு விண்டோ பெருசா. ஆமா, ஒயிட் கலர் பீடிங் போட்டு லிவரை தூக்கி தராங்க. இப்போ என்னன்னா கடந்த திராவிட மாடல் அரசு என்ன பண்ணிருச்சு, அந்த பிரெஞ்சு விண்டோல குறுக்க வந்து கம்பி வச்சிருச்சு. அதனால வந்து யாராலையும் அந்த ஜன்னல் வழியா உள்ள கையை விட முடியல, ஆபத்தான மிருகங்கள் உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக கம்பி போட்டிருக்கு. இப்போ நாங்க கம்பியை ரிமூவ் பண்ணிட்டோம். என்னண்டு? அதனால டோர் வந்து ஓப்பன் விண்டோ. ஆக்சுவலா நான் சிங்கிள் விண்டோ ஃபர்ஸ்ட் பார்த்தது எங்க தெரியுமா? இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி பில் எல்லாரும் ஆன்லைன்ல கட்டுறோம். ஆமா, முந்தியெல்லாம் இபி பில்லு கட்டுறதுக்கு இபி ஆபீஸ் போவோம். அங்க போனோம்னா ஒரு ஆபீசர் ஒரு சின்ன விண்டோல அவர் இந்த பக்கம் பார்த்து உட்கார்ந்து இருப்பாரு, ஆனா சைடுல ஜன்னல் இருக்கு. இப்படி சைடுல தான் நம்மள்ட்ட பேசுவாரு. ரயில்வேல டிக்கெட் வாங்குறப்ப கூட நேருக்கு நேரம் இருக்கு. இபில வந்து அங்கிட்டு திரும்பிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா லோக்கல்ல இருக்கக்கூடிய வீடுகள்ல தான் அவங்க வந்து இபி ஆபீஸ போட்டு வச்சிருப்பாங்க சில இடங்கள்ல. அந்த வீடுடைய அமைப்பு இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அப்படி சைட்ல கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். போஸ்ட் ஆபீஸும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். ஆமா, இங்க வந்து நம்ம அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா, அவரா சிறப்பா செய்வாரு, சிறப்பா செஞ்சுட்டாரு. லஞ்சம், அதாவது தளபதி ஆட்சியில லஞ்சமா வாயிலடிங்க ஜாதி மல்லிக்கு விளம்பரம் கொடுத்த மாதிரி இவர்கள் எல்லோரும் விளம்பரம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். நம்பிட்டேன். ஆமா, இப்போ வந்து விகடன்ல வந்து ஒரு பஞ்சாயத்து, இதை வந்து ஆன்லைன்லயும் பத்திரிகையாளர்கள் பல பேர் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. யாரு? கழுகார் பஞ்சாயத்தை கூட்டி இருக்கிறாரு. ஆமா, கழுகார் பஞ்சாயத்து கூட்டி இருக்கிறார் அப்படிங்கிறதே வந்து முக்கியமான இடம் பிடிக்கிறது. இதில் கழுகாரே பஞ்சாயத்தை கூட்டுறாரு அப்படின்னா நம்ம இதுக்கு மேல சந்தேகப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. சந்தேகப்படுறது தாவேகா மேட்டர்ல தாவேகாவை டிஃபைன் பண்ற நோக்கம் விகடனுக்கு கிடையாது, ப்ரமோட் பண்றதுக்கு மட்டும்தான் நோக்கம். விகடனுக்கு மட்டுமா? விகடனுக்கும். அதுல வந்து சமீபத்தில் 800க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகார புதுப்பிப்பு சான்றிதழை வழங்கினார். இவர் என்ன சொன்னாரு? ராஜ்மோகன் மேடையில ஏறி எங்க ஆட்சி வந்ததுல இருந்து எல்லாருக்கும் இந்த சர்டிபிகேட் வாங்குறதுல இருக்கக்கூடிய பிரச்சனையை பூராத்தையும் நிவர்த்தி பண்ணி இந்த அமைச்சர் சொன்னாரு அவரை பார்க்கணும் இவரை பார்க்கணும் அப்படிங்கிற என்டையர் சிஸ்டத்தையும் முடிச்சு வச்சுட்டோம். எதுவுமே கிடையாது, நேரடியா நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துருவோம். இப்படிதான் பேசுறாரு. சரி, இப்ப நம்ம ஒண்ணு கேட்போம். பள்ளிக்கூடங்களுக்கு சான்றிதழ் புதுப்பிப்பு இது ஒரு பக்கம் இருக்கட்டும். வண்டிக்கு எஃப்சி பண்ணுவாங்க. ஆமா, நேர்ல எல்லாம் வர வேண்டாம், கண்ட ஆர்டிஓ எல்லாம் நீங்க நேர்ல பார்க்க வேண்டாம், ஆன்லைன்ல அப்ளை பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களா? என்கிட்ட ஒரு ஆல்டோ இருக்கு. அப்படி மட்டும் நீ சொன்னா என்கிட்ட ஒரு கார்னெட் இருக்கு, அந்த ஆல்டோவுக்கு 15 வருஷத்துக்கு ஈஸியா எடுத்துருவோம். எடுக்கலாமா?
குட் கண்டிஷன் பாக்குறது அழுக்கு பிடிச்சிருக்கு பெயிண்ட் அடிச்சா சரியா போடும் அந்த வண்டியை எஃப்சில கொண்டு போய் நிப்பாட்டணும்னா பெயிண்ட்ல இருந்து புகைச்சான்றிதழ் வரைக்கும் ஒண்ணுக்கு வேலை பார்க்கணும். சொல்ல போனா அந்த வண்டியுடைய ஆக்சுவல் விலையை விட அதுக்கு நான் எஃப்சிக்கு நிப்பாட்ட வேண்டிய செலவை நான் பண்ணி நிப்பாட்டணும். இதெல்லாம் பண்றது கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. அப்படி நான் பண்ணாதான் வண்டி ஓட்டுற எனக்கும் பாதுகாப்பு, வண்டி முன்னாடி வண்டி ஓட்டிக்கிட்டு போற இன்னும் சில நபர்களுக்கும் பாதுகாப்பு. அதனாலதான் விதிமுறைய வண்டியை நேர்ல பார்க்கணும், எல்லாத்தையும் ஆய்வு செய்யணும். சாலைகளில் ஓடுவதற்கு இது தகுதியான வண்டி தான் அப்படின்றது தெரிந்ததற்கு பிறகுதான் எஃப்சிங்கிற சர்டிபிகேட்டை கொடுப்பாங்க. ஆமா, இதுல வந்து ஸ்ரீதர் வேம்பு இப்ப சமீபத்துல எனக்கு ஐயோ எனக்கும் சான்றிதழ் தரல, ட்விட்டர் ஐயோ நீதியை கொன்னுட்டாங்களே, நேர்மையை கொன்னுட்டாங்களே. ஆமா, நீங்க ஒரு பிரைவேட் கம்பெனி தானே? ஆமா. இங்க சென்னையில உங்க ஆபீஸ பாத்திருக்கீங்களா? ஆமா, எலைட்டான அந்த பில்டிங்க்கு பேரே என்ன தெரியுமா? தண்ணி தொட்டி பில்டிங், பக்கெட். ஆமா, அந்த மாதிரி வந்து வடிவமா செய்து வைக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட். ஆமா. தேனியில அவர் வச்சிருக்கிற அந்த அவர் வேற ஒருத்தர் நடத்தி இப்ப இவர் நடத்துறதாக சொல்லப்படுற அந்த பள்ளிக்கூடத்துடைய போட்டோவை பாருங்க. என்னது அது பேர் என்ன? கசால மாதிரி இருக்கு. மேல எதுல கூரை வச்சிருக்காங்க? கூரை தான், தென்னமலை பனவோலை கூரை. ஆக்சுவலா கும்பகோணம் தீ விபத்துக்கு பிறகு பள்ளிகள் அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கணும்னு கடுமையான விதிமுறைகள் விதிக்கப்பட்டு, இந்த பக்கம் வாசல் இருக்கணும், இத்தனை வாசல் இருக்கணும், இவ்வளவு பெரிய கேட் இருக்கணும், எமர்ஜென்சி எக்ஸிட் இந்த பக்கம் இருக்கணும், வாகனங்கள் நிறுத்துவதற்கு இருக்கணும், குறிப்பிட்ட அளவுக்கான கிரவுண்ட் இருக்கணும், இந்த வகுப்பறைகள் இப்படி இருக்கணும், அதுல ஃபேன் லைட் இருக்கணும், டேபிள் இருக்கணும், இதெல்லாம் இருந்தா தான் உனக்கு லைசன்ஸ். இது சிபிஎஸ்இ ஸ்கூலா? அத வந்து அந்த ட்ரஸ்ட் வச்சு ஒருத்தர் நடத்திட்டு இருந்திருக்கிறார், ஐஏஎஸ் அதிகாரி, முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தர். அத வந்து காசே வேண்டாம் நீங்க எடுத்துங்க அப்படின்னு கொடுத்துட்டாரா? தானமா கொடுத்தாரா? இந்த இந்த கீத்து கொட்டைக்கு காசு வேற கொடுப்பாங்க அவனுக்கு. இல்ல, ஆனாலும் நிலத்துக்குன்னு ஒரு காசு இருக்குல்ல, ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டாராம். அத வந்து இவர் என்ஐஓஎஸ் பள்ளிக்கூடமா மாத்திட்டாராம், ஓபன் ஸ்கூலா மாத்திட்டாராம். அதனால வந்து இப்ப வந்து அப்ரூவல் வந்து கொடுக்கப்படவே இல்லை அப்படின்னு இப்ப கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீதி வென்றது, நியாயம் வென்றது. இப்ப இந்த கூரக்கொட்டகை போட்ட பள்ளிக்கூடத்துக்கு எப்படி அனுமதி? சிங்கிள் விண்டோ அப்ளிகேஷன் எப்படி நீங்க வந்து அனுமதி கொடுத்தீங்க? நேர்ல போய் ஆய்வு நடந்துச்சா இல்லையா? ஆய்வு நடந்தா கூரை போட்ட பில்டிங்க்கு இத்தனை ஏழை குழந்தைகள், இத்தனை குழந்தைகள் உடைய உயிரை பணைய வச்சு நாங்க கொடுக்க முடியாது. லைட்டா ஒரு தீ பத்துச்சுன்னா பணக்கூரை பூரா பத்தி எரியும். அந்த குழந்தைகளுடைய உயிருக்கு என்ன பாதுகாப்புன்னு நேரடியா போய் ஆய்வு செஞ்சா அந்த அதிகாரி கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணாரு. சமீபத்துல ஒரு குரூப் ஒன் ரிசல்ட் வந்துச்சு. அதுல அந்த ஒரு குறிப்பிட்ட பெண் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களுடைய உதவியால் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக இல்ல, அது நீண்ட காலமா அவர் சப்போர்ட் பண்ணிருக்கிறாரு. இப்ப நான் முதல்வன் திட்டத்தினுடைய பயனாளராக அவர் வந்து பதவி பெற்று இருக்கிறார். ஆமா, டெப்டி கலெக்டரா இருக்கிறாங்க. ஆமா. ஏன் அந்த செய்தி பிரபலமாச்சு? ஏன் நான் முதல்வன் திட்டத்தாலையா, ராதாகிருஷ்ணனாலயா, எதனால? கும்பகோணம் தீ விபத்தில் தப்பித்த ஒரே பெண். அந்த குழந்தை என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நாங்கெல்லாம் பள்ளிக்கூடம் படிக்கும் போது வந்து கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கும் போதே எங்க இருந்தோ நியூஸ் பரவி வந்து தீயா பரவுது எல்லா பக்கமும். சார், கும்பகோணத்துல ஸ்கூல்ல தீ பிடிச்சிருச்சா சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூமே அலறுனாங்க. அவ்வளவு பதட்டமாகி அந்த வருஷம் ரொம்ப பெரிய டிசாஸ்டர். ஆமா, சுனாமி, கும்பகோணம் தீ விபத்து, அதுக்கு முன்னாடிதான் மகாமக குளம், ஜெயலலிதா பீரியட்னாலே டிசாஸ்டர் தான் அப்படி இருந்தது. அப்ப நம்மளுக்கு, எனக்கு பர்சனலா ஜெயலலிதா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க அப்பா வந்து அரசு ஆசிரியராக லைப்ரரியனாக என்ன செய்தார்ன்றத இவருக்கு சொல்லல. இல்ல எங்க அப்பா அந்த கேட்டகரியில இல்ல. எஸ்மாட்டஸ்மால எங்க அப்பா இல்ல. அதெல்லாம் வந்து அந்த செய்திய வந்து இன்னமும் கடக்க முடியாம அந்த டிராமா இருக்குன்னு பலரும் பேட்டி கொடுக்கறத நான் பார்த்திருக்கேன். அந்த கும்பகோணம் தீ விபத்து அப்படிப்பட்ட சம்பவம் நடந்ததற்கு காரணம் இப்படியான பற்றி எரியக்கூடிய அளவுல தான் அந்த கட்டடம் இருந்தது அப்படிங்கிறது தான் காரணம். இப்ப வேம்பு அவர்கள் போட்டிருக்கக்கூடிய இந்த பில்டிங்கை எடுத்து பாத்தீங்கன்னா லிட்டரலா அதுக்கு அப்படியே பொருந்தி போற மாதிரியே இருக்கு. ஆனா இதுக்கு அவருக்கு லைசன்ஸ் கிடைச்சா ஆமா, எங்க எப்ப யாருக்கிட்ட அப்ளை பண்ணாருன்னு சொல்லலாம். ஆமா, இதுல நேத்து ஒரு முகநூல் பதிவு பார்த்தேன். அதுல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, டிடிசிபி அப்ரூவலுக்கு தான் லேட் ஆச்சுன்னு சொல்றீங்களே, ஏன்னா இது NIOS, இது வந்து மாநில அரசாங்கம் அனுமதி கொடுக்க வேண்டிய பள்ளிக்கூடம் கிடையாது, ஒன்றிய அரசு தொடர்புடையது. ஆமா, CBSE அதுக்கெல்லாம் வேற மாதிரி இருக்கு ப்ரொசீஜர்ஸ். இப்ப என்னன்னா டிடிசிபி அப்ரூவல் கிடைக்கல. கூரை கட்டடத்துக்கு எப்படிங்க டிடிசிபி அப்ரூவல் கிடைக்கும்? ஏங்க, பில்டிங் கட்டுறதுக்கு சாதாரணமா நீங்க ஒரு 1 BHK வீடு கட்டணும்னா கூட டிடிசிபி அப்ரூவல் கொடுக்கணும்னா அவன் கூரைக்கு கொடுப்பானா? இப்ப கான்கிரீட் போட்டு ஏத்துறியா இல்லையான்றதுதான் கேள்வி. இப்ப அப்படி டிடிசிபி அப்ரூவல் வந்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்க, யார் யாருக்கெல்லாம் சாங்ஷன் ஆயிருக்கு அப்படின்றது குறித்து ஒரு லிஸ்ட் ஆன்லைன்லயே வந்து எல்லாமே லிஸ்ட் இருக்கு. அதுலதான் ஒருத்தர் ட்விட்டர்ல எடுத்து கேட்கிறாரு,
நீங்க அப்ளை பண்ணேன்னு சொன்னீங்களே, என்ன தேதியில அப்ளை பண்ணீங்க, எப்போ உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சது, எப்ப கிடைக்கல, அந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, அப்ளை பண்ணா ரிஜெக்ட் ஆனதுக்கு உண்டான ஏதாவது உங்கள்ட்ட இருக்கும்ல. கிணறு வெட்டின ரசீது எங்கன்ற மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப அவர் வந்து பம்மிட்டாரு. தெரியல, அவர் அடுத்தடுத்து எழுதட்டும். நான் என்ன கேட்கிறேன், இவர் வந்து யூஜிசி மெம்பருங்க. ஆமா, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் மெம்பரு. யாரு? ஸ்ரீதர் வேம்பு அவர்கள். எனக்கு ஸ்ரீதர் வேம்பு as an entrepreneur-ஆ எனக்கு அவர் மேல ரொம்ப பெரிய மரியாதை. நான் ஒவ்வொரு ஸ்ரீதர் வேம்பு வீடியோலையும் இதை நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஐடி செக்டார்ல நல்ல சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் கம்பெனி, சர்வீசஸும் ஆஃபர் பண்றாங்க. ப்ராடக்ட் தான் அவங்களுடைய மெயின். அந்த ஜோஹோ புக்ஸ் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்ல எல்லாம் பல பேர் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் முடிச்ச பல பேருக்கு வந்து எது வந்து அதிகபட்சம் அவங்களுடைய தமிழ்நாட்டு எய்மா இருக்கும் அப்படின்னா ஜோஹோல வேலைக்கு போகணும். ஏன்னா அப்படி ஒரு நல்ல நிறுவனம் அந்த நிறுவனம். பல தொழில் முனைவோர்களுக்கு அவர் ஒரு ஐகானாவும் இருக்கிறார். ஆமா, அவருடைய சகோதரர் குமார் வேம்புன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரும் ஸ்டார்ட் அப் சிங்கம் மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்ல அவ்வளவு நல்ல அறிவுரைகள்லாம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அவங்க மேல வந்து ஒரு நல்ல மதிப்பு இருக்கு இந்த சமுதாயத்துக்கு. அதை காப்பாற்றுற வகையில அவங்க செயல்படணும். மாறாக சனாதன இந்துவாக செயல்படக்கூடாதுல்ல. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வியல் முறை வந்து சனாதன இந்துத்துவ மரபாக இருக்கலாம். ஆனா நீங்க நடத்துற ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தையே உங்களால சனாதன முறைப்படி நடத்த முடியாது. கார்ப்பரேட் வேல்யூஸுக்கு ஏற்படைய வகையில தான் நடத்த முடியும். ஆமா, இவர் வச்சிருக்கிறதா சொல்ற அந்த பள்ளிக்கூடத்துக்கு சிறப்பு அழைப்பாளரா அவர் இவரை தானே கூப்பிடுறாரு. நம்ம தமிழர்கள் எல்லோரும் ஒரு மாதிரி பேசினாரு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சிறப்பு அழைப்பாளரா இவருடைய பள்ளிக்கூடத்துக்கு அதுக்கு போனவர் தான். இப்ப தர்மேந்திர பிரதான நீங்க கூப்பிடுறீங்க, அவர் வந்து ஒரு சனாதன இந்துன்றதுனால கூப்பிட்டீங்களா, அவர் நல்ல படித்து பட்டம் பெற்று டாக்டரேட் முடித்தவர் என்பதனால கூப்பிட்டீங்களா? ரெண்டும். அப்ப அதுக்கு தானே வேல்யூ. ஆமா, வெறும் சனாதன இந்துன்னு சாமியாரை கூப்பிட்டு நீங்க நடத்துறதெல்லாம் கேள்விப்பட்டேன். தென்காசியில வந்து சுயம்புலிங்கம் போன கேம்பு மாதிரி நீங்க பல கேம்புகள் நடத்துறதா அங்க இருக்கிற ஆட்டோக்கார அண்ணாச்சியல் பவர் கொடுக்குறாங்கன்னு கவனமா இருங்க. அப்ப நீங்க வந்து யூஜிசி மெம்பருங்க. நீங்க நினைச்சா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் லெவலுக்கு எஸ்கலேட் பண்ண முடியும். இப்படி ஒரு கூரை கொட்டாய்க்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் ஒரு கேஸ் தாக்கல் செய்திருக்கணும், அல்லது நேரடியா போய் ஒன்றிய அரசாங்கத்திட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும், அல்லது தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர், ஒன்றிய கல்வி அமைச்சர் அவரிடமாவது புகார் தெரிவிச்சிருக்கணும். ஒண்ணும் இல்லைங்க. அவங்க பேர் என்ன? லாட்ரி மார்டின் அவருடைய மனைவி லீமா ரோஸ். எல்லா பிரஸ் மீட்லயும் நீ எல்லாம் எவ்வளவு இந்தியாவுக்கு சிஎஸ்ஆர் ஃபண்ட் பண்ணிருக்க, நீ எல்லாம் எவ்வளவு ஜிஎஸ்டி கட்டியிருக்கன்னு கேக்குறாங்க. சோஹோ இப்படி கேட்கறதுக்கு எவ்வளவு ரைட்ஸ் இருக்கு? நான் இந்தியாவினுடைய பொருளாதாரத்துல எவ்வளவு முக்கிய பங்கு வகிக்கிறேன், என்னுடைய நிறுவனங்கள் எப்படி ஒரு பெரிய ஐகான் செட்டப்ல நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன், ஆண்டர்பிரினர்ஸ்லாம் நான் எவ்வளவு பெரிய மோட்டிவேட்டர். அப்ப அவர் இப்படி பேசக்கூடாதுல்ல. இப்ப இவர் எங்க இருந்து வர்றாருன்னா, வந்து ஒருத்தர் வந்தாரு பாஜக இல்ல, அது வந்து பிறகுதான் தெரிய வருது, நந்தகுமார் அப்படின்னு ஒருத்தர். அவர் தாங்க நல்லா டக்கின் பண்ணிட்டு ராஜ்மோகன் கையால சர்டிபிகேட்டை வாங்கி வெளியே வந்து வாசல்லே நின்று பேசினாரு. என்னன்னு பேசினாரு? போன ஆட்சியில வந்து அத்தனை லட்சம் கேட்டாங்க, இப்ப வந்து உடனடியா அப்ரூவல் கிடைச்சிருச்சு அப்படின்னு. அவர் யாருன்னு தேடி, அவர் வந்து தனியார் பள்ளி சங்கங்களுடைய தலைவரா அப்படித்தான் பிரஸ்ல சொல்லிக்கிறாரு. ஆனா அவர் யாரு? பாஜக கல்வியாளர் பிரிவு மாநில தலைவர். பாஜக கொள்கை எதிரின்னதுக்கு பிறகு ராஜ்மோகனுக்கும் தாவேகாவுக்கும் புகழாரம் சூட்ட வேண்டிய தேவை பாஜகவிற்கு எங்கிருந்து வந்தது? ஏன்னா அவர் வந்து கல்வியாளர் என்பதால் பாராட்டினார், பாஜக என்பதால் பாராட்டவில்லை. சோஹோ சனாதனம் என்று பேசக்கூடிய ஸ்ரீதர் வேம்பு அவர்களுக்கு எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் தாவேகா அரசுக்கு பொழிப்புரையும் பாராட்டும் எழுத வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது? ஏன் வந்தது அப்படின்னா, அவர் வந்து ஒரு முதலாளியாக ஆதரிக்கிறாரே தவிர அவர் வந்து ஒரு பாஜக ஆதரவாளராக இதை அவர் சொல்லவில்லை. இப்படி எந்த முதலாளியும் எந்த பாஜக ஆதரவாளரும் போன கவர்மெண்ட்டுக்கு இதெல்லாம் கொடுக்கலையே. ஏன்னா அந்த சிங்கிள் விண்டோல பஞ்சாயத்து அவங்க கட்டம் கட்டி கேட் வச்சிருந்தாங்க. அந்த கேட் இவர்களுக்கு இடைஞ்சலாக. சிங்கிள் விண்டோவாவே இருக்கட்டுங்க, சிங்கிள் விண்டோலையுமே வந்து முறையா பரிசீலித்து தானே அதற்கான அனுமதியை கொடுக்க முடியும். சும்மா எப்படி போறப்ப என்ன பண்றாங்க? இப்ப நந்தகுமாரோடைய வேலையே என்னவா இருக்குன்னா, எல்லாரும் சிபிஎஸ்சியா மாறுங்க, அதுக்கு வந்து இனிமேல் வந்து அப்ரூவலே யார்கிட்டையும் வாங்க தேவையில்லை, சென்ட்ரல்ல மோடி பார்த்து அவர் பார்த்துப்பார் அப்படின்னு. ஏன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆரம்பிச்சா நீங்க ஸ்டேட் போர்டு சிலபஸ் தான் அங்கேயும் சொல்லி தர முடியும், இருமொழி கொள்கை தான் இருக்கணும். ஆனா இந்திய வந்து நீங்க வந்து ஆப்ஷனலா அடிஷனலா சொல்லி தந்துக்கிடலாமே தவிர மெயின் கரிக்குலம் வந்து 2 லாங்குவேஜ் பாலிசி தான். நீங்க ஹிந்தியை வந்து கூடுதலா வந்து ஃபீஸ் வாங்குறதுக்கான ஒரு வழியா தான் அங்க பயன்படுத்திக்கிட முடியுமே தவிர நேரடியா இது பண்ண முடியாது. ஆனா
சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம்னு போயிட்டா நீங்க தமிழ் ஆப்ஷனலா மாத்திட்டு டைரக்டா நீங்க வந்து இதை கத்து கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஹிந்தி ஆக்கிடுவாங்க, இங்கிலீஷ் ஆக்கிடுவாங்க, அடுத்து செகண்டா, மூணாவதா பிரெஞ்சு, தமிழ் அது கிடக்குது ஒரு வாரமா டீச்சரே போடாதயா அப்படின்றாங்க. அப்படின்னு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களாக மாற்றுவதற்கு அனுமதி தேவை. சிபிஎஸ்இ எப்படி இவ்வளவு லிபரலா இவ்வளவு லீனியன்ட்டா அவங்களால நடத்த முடியுதுன்னா, தமிழ்நாட்டில் எப்படியாவது மும்மொழி கொள்கையை திணிச்சு ஆகணுன்ற காரணத்திற்காக சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களை நடத்துறதுல அவ்வளவு தளர்வுகள். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சிபிஎஸ்இ ஸ்கூல் இவ்வளவு ஈஸியா நடத்த முடியாது, ரொம்ப சிரமம். லேபு கீபு இப்ப எங்க ஊர்ல வந்து ஸ்கூல் நடத்தக்கூடிய ஒரு உறவின் முறையை சேர்ந்தவர்கள் வந்து சிபிஎஸ்இ ஆரம்பிச்சாங்க. ஐயோ அதுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்குள்ள படாத பாடுபட்டாங்க. இப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு 10க்கு 10 பில்டிங்கை காட்டிட்டு அதுக்கு சிபிஎஸ்இ சர்டிபிகேட் வாங்குறது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஓப்பனா ஒரு விஷயத்த பேசுவோம். தமிழ்நாட்டில் பிஇ மட்டும் முடிச்ச எத்தனையோ பேர், பிஏ பிஎஸ்சி மட்டும் முடிச்ச எத்தனையோ பேர் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்குறாங்களா இல்லையா? இதை பார்க்குறவங்களுக்கே நான் ஓப்பனா விட்டுறேன். 15,000 18,000 சம்பளத்துக்கு லோக்கல்ல இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ ஸ்கூல்ல வேலை பார்க்குறாங்களா இல்லையா? உங்க அண்ணன் தங்கச்சி, உங்க அக்கா தம்பி வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியும். பரவலா அதுதான் நடக்குது. அவங்க பிஎட் முடிச்சிருக்காங்க. அரசு அதே இது ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியோ ஒரு தனியார் பள்ளியிலயோ நீங்க வந்து டீச்சரா உள்ள சேரணும்னா கட்டாயம் பிஎட் படிச்சிருக்கணும், பிஎட் முடிச்சிருக்கணும், உரிய கல்வி தகுதி இருக்கணும். இது எதுவுமே இல்லாம ஆமா டெட் முடிக்கணும். ஒரு சில ஸ்கூல் வந்து அத செல்ஃப் ஃபைனான்ஸ்க்கு தேவையில்லை. ஆனா சிபிஎஸ்சிக்கு அந்த விதிமுறையே கிடையாது. இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லை, ஒரு வருஷம் சும்மா இருந்திருக்கிறேன் வீட்டுல, PS5 போட்டு விளையாண்டுட்டு இருந்திருக்கேன், அப்பா வீட்டுல வந்து வேலை. அதனால இன்ஜினியரிங் படிச்சவங்க எல்லாம் தகுதி இல்லாதவங்களா கிடையாது, பாடம் நடத்த தகுதி இல்லாதவர்கள். இப்ப நான் பிஇ மெக்கானிக்கல், நான் வந்து போய் ஒரு காலேஜ்ல போய் நான் வந்து வகுப்பு எடுக்கும் அளவிற்கு எனக்கு அதுல திறமை இருக்கா? ஒரு ஸ்பெஷல் வெக்கேஷன்ல ஒரு ப்ரோக்ராமுக்கு நீங்க போய் ஒரு பாடம் எடுத்துறது வேற, பண்ணலாம். கெஸ்டா போய் பேசிட்டு வர்றது வேற, லெக்சர் கொடுக்க போறது வேற. அந்த பிள்ளைங்களுக்கு போய் கத்து கொடுக்கறதுக்கு உண்டான ரெகுலரா அந்த குழந்தைங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய தகுதி வந்து எப்போ வரும்னா, ஆசிரியர் தகுதின்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு நம்மள்ட்ட. குழந்தைங்களை கவனிக்கிறதுல இருந்து, அவர்களோடு உரையாடுவது தன்மையில இருந்து, அவர்களோடு புலங்குவது வரைக்கும் அது எல்லாமே அந்த சைல்டு சைக்காலஜி எல்லாம் அவ்வளவு கம்பல் பண்ணி உள்ள சிலபஸ்ல சேர்த்திருக்கு. ஒரு நாள் இந்திரகுமார் கிளாஸ் எடுக்க போற அன்னைக்கு, சார் எனக்கு மூக்கொழுக்குது சார் அப்படின்னு ஒரு குழந்தை வந்து நின்று கேட்காது. ஆனா டெய்லி பாடம் எடுக்கிற டீச்சர்ஸ்ட்ட அது வரைக்கும் அவங்களுக்கு பேம்பர் பண்றது வரைக்கும் அவங்களுடைய ஒர்க்கு, அந்த குழந்தைய எப்படி ட்ரீட் பண்ணணும்ன்றது வரைக்கும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா சிபிஎஸ்இ ஸ்கூல்ல அது தேவையில்லை. இப்ப ஒரு புள்ள வந்து மார்க் கம்மியா எடுக்கும், பிஎட் முடிச்சவங்க சைல்டு சைக்காலஜி முடிச்சவங்க எஸ்எஸ்ஏ ட்ரைனிங்னு சொல்லிட்டு வாரம் ட்ரைனிங் போவாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம். ஏன் போறாங்க? பிள்ளைகளுக்கு கற்பித்தல் முறையில எப்படிலாம் நம்ம ஊக்குவிக்கலாம். அது என்னன்னா எல்லாம் நிறைய ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து சேர்ந்து ஒரு கல்வி மாவட்ட அளவுல நடத்துவாங்க. ஏன்? ஒவ்வொரு ஸ்கூல் டீச்சருக்கும் ஒரு அறிவு இருக்கும். நான் பிள்ளைகளுக்கு இப்படி நடத்தினேன், இது நல்ல ரிசல்ட் கொடுத்துன்னு இவங்க ஒன்று சொல்லுவாங்க. சார் அதை விட இதோட இதையும் கூட சேர்த்து வைங்க சார் இன்னொரு டீச்சர் சொல்லுவாங்க. அது போக கவர்மெண்ட் சில விதிமுறைகள் கொடுத்துருக்கும். அப்ப இதை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சிகள் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. நீங்க போய் கேளுங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்கறதுன்றது சாதாரண கிடையாது. இன்ஸ்டாகிராம்ல அவ்வளவு வைரலான வீடியோ இருக்கு. அரசு பள்ளி ஆசிரியை குழந்தைகளுக்கு ஏற்றாற் போல சொல்லிக் கொடுக்கும் அழகிய பயிற்சி முறை அப்படின்லாம் நிறைய வீடியோஸ் வைரல் ஆகும். இது எப்படி வரும்னா, அதுல நீங்க டிராவல் பண்ற ரீல்ஸ்னா மகாலட்சுமி டீச்சர் மாதிரி இருக்கிறவங்க வேற, இன்னொரு சில ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்க நடக்குதுன்னா பிரைவேட்ல தான் நடக்கும். அரசு பள்ளிகள்ல நடக்கக்கூடியதுல இருக்கக்கூடிய பேட்டர்ன் வந்து அந்த குழந்தைகளோடு ஒரு கருணையோடு ஒரு அன்போடு அந்த குழந்தைகளை என்கேஜ் பண்ற மாதிரி இருக்கும். மீதி எல்லாத்துலயும் இந்த அபாகஸ்ல சொல்லி கொடுக்குற மாதிரி கண்ணை கட்டு, கலரை கண்டுபிடி, கையை விரல நீட்டு, கூட்டல சொல்லு, பெருக்கலை சொல்லு, இது இல்ல பள்ளி கல்வி முறை. அப்ப இன்ஜினியரிங் படிச்சவனையும் மெக்கானிக்கல் படிச்சவனையும் கொண்டு போய் நீ வந்து 8ஆவதுக்கும் 7ஆவதுக்கும் நீ பிசிக்ஸ் எடுக்கணும்னு அந்த பேட்சையே கொண்டு வந்து நிப்பாட்டுறதுங்கிற சூழல் சிபிஎஸ்சில நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம நந்தகுமார், பிஜேபி கல்வியாளர் பிரிவினுடைய மாநில தலைவர் நந்தகுமார், அந்த வீராவாச பேட்டி கொடுத்த நபர். ஆமா, பிஜேபி கல்வியாளர் பிரிவு மாநில தலைவர் நந்தகுமார் மறுபடியும் சொல்லலாம். ஆமா, அதுக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு, சிபிஎஸ்இ அப்ரூவலுக்காக ஒன்றிய அரசோட போர்ட்டல்ல வந்து ஒரு டாக்குமெண்ட் அப்ளை பண்றாரு. என்னன்னா, தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையினுடைய நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் ஒன்று அப்லோட் பண்றாரு. அந்த சர்டிபிகேட் போலின்றத சிபிஎஸ்இல இருக்கிறவங்க கண்டுபிடிச்சு தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறாங்க. என்னன்னு, இதனுடைய ஜென்யூனிட்டியை வெரிஃபை பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மாட்டிக்கிட்டாரா? போலியான ஆவணத்தை தயாரிச்சு அப்லோட் பண்ணாருன்னு அவர் மேல புகார் இருக்கு. திமுகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் ராஜா தமிழ்மாறன் இது குறித்து பல்வேறு ஊடகங்கள்ல ரொம்ப விரிவான பேட்டிகளை கொடுத்திருக்கிறாரு. அவர் சொன்னதை நம்பிக்கிட்டு தாவேக்கா ஆஹா ஓஹோன்னு நீ சில்லறையை சதற விட்டுக்கிட்டு இருக்க.
இப்பேற்பட்ட ஃபோர்ஜரி கம்ப்ளைண்ட் அவர் மேல இருக்கு. முதல்ல அந்த பள்ளிக்கூடத்தையே ஆய்வு செய்யணும். என்ன மனநிலையில அந்த பள்ளிக்கூடத்தை இவர் நடத்துறாரு, இவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கறதெல்லாம் ஆய்வு செய்யப்பட வேண்டிய ஒண்ணு. ஆமா, இப்படி அவ்வளவு அசால்ட்டா அரசாங்கம் கொடுத்தது என்ஓசியவே டூப்ளிகேட்னு ஒருத்தர் கிரியேட் பண்ண முடியுது. சிபிஎஸ்சில இருந்து பள்ளிக்கல்வித்துறை கேக்குறான், இவருக்கு நாங்களே அப்ரூவல் கொடுக்க மாட்டோமே, நீங்க எப்படி சம்திங் ஃபிஷி. இப்படி பாருங்க, இப்படி கல்வியாளர் அப்படின்ற பேர்ல இதுல விகடனோட வந்த மேட்டரை முடிக்கவே இல்லையே நம்ம. விகடன் மூலமா அந்த ஆமா ஆமா அதை வேற ஓபன் பண்ணிட்டு அப்படியே ஹூக்கு போட்டுட்டு விட்டுட்டோம். சொல்லுங்க. இப்படி இருக்கு சிங்கிள் விண்டோ. இதுல என்ன ஆயிருச்சு, நாங்க வந்து யாரையும் பார்க்க தேவையில்லை, யார்கிட்டையும் யாரும் காசு வாங்க மாட்டாங்க, காசு கொடுக்க தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. பார்ட்டி ஃபண்டை நிறுத்திட்டோம். பார்ட்டி ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது டிபேட், அது தனி. ராஜ்மோகன் இப்படி சொன்னாங்க, இருக்குன்னு விகடன் சொல்றாங்க. பார்ட்டி ஃபண்ட் உண்மை. எந்த பார்ட்டிக்கு? தமிழக வெற்றி கழகத்துக்கு. இதத்தான் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி எல்ஓபி ஃப்ளோர்லயே கேட்டாரு. பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்றீங்களே, எந்த பார்ட்டிக்கு எவ்வளவு ஃபண்டு, யாரால எப்ப எப்படி கொடுக்கப்பட்டது சொல்லு அப்படின்ட்டு விகடன் சொல்லிட்டாங்க. யாருக்கு கோவம் வந்துச்சோ இல்லையோ, நம்ம டக்ளஸ் மன்னாச்சிக்கு கோவம் வந்துருச்சு. ஒரு பள்ளிக்கு அங்கீகாரத்தை புதுப்பிக்க 25,000 முதல் 50,000 வரையில் தொகையை லஞ்சமாக பெற்றிருக்கிறார்களாம் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள். குறைந்தது 2 கோடி முதல் 4 கோடி வரை லஞ்சமாக பெறப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எப்ப? அண்ணன் ராஜ்மோகன் பீரியட்ல, அன்பில் மகேஷ் பீரியட்ல இல்ல, ராஜ்மோகன் பீரியட்ல. இதெல்லாம் within 40 days தான் 2 crores to 4 crores கரப்ஷன்றான், பார்ட்டி பண்றான். 40 நாட்களில் 4 கோடி லஞ்சம். அடேங்கப்பா, நச்சுன்னு எடுத்திருக்கிறாரு. இந்த பிரச்சனை பூதாகரமா வெடிச்சதுக்கு பிறகு இப்ப இதுவரைக்கும் வெளியே வராத ஒரு செய்தி, எல்லாத்தையும் நிறுத்தி வைங்க. ஓவர் நைட்ல ஓபன் பண்ணி கொடுத்துட்டோம்னு நீங்க தான் பந்தா பண்ணீங்க, எல்லாத்தையும் நிறுத்தி வை. இததானே அபிஷியலா சொல்லல, நீங்க எதையுமே அபிஷியலா சொல்றது இல்ல. ஆனா சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்களுக்கு நாங்க கொடுத்ததை வெளியில சொல்லிக்கிற வேண்டாம், ஹோல்டு பண்றோம்னு அப்படி ஒரு தகவல் வருகிறது. முக்கியமான ஊடகவியலாளர்கள் இந்த செய்தியையும் பகிர்கிறார்கள். அப்ப யாரோலாம் இல்ல, உங்களுக்கு சாதகமான பத்திரிகையாளர்களே பகிர்றாங்க. உங்களுக்கு போன் போட்டு சொன்னவரோட அப்படி ஒருத்தர் தான் சொன்னாரு. அப்ப ஊழல் நடந்திருப்பது உண்மை என்றால் அந்த ஊழலில் ஏதாவது இது எப்படின்னா, தவால்தி நகர் பக்கத்துல இருக்கிற ஒரு டாஸ்மாக் கடையில 10 ரூபா பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா வித்தா அது வந்து ஸ்டாலினுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் போகுதுன்னு சொல்றேன்னா, பள்ளிக்கல்வி துறையில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்கு பேப்பரை வந்து ரினியூவல் பண்றதுக்கு 25,000 இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு ஆளுகள்கிட்டையும் வாங்கி 4 கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு பெரிய கரப்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா, அந்த டிபார்ட்மெண்ட் துறை அமைச்சருக்கு இதுல தொடர்பு இருக்காதா அப்படிங்கிற கேள்வி வருமா வராதா? அதன் அடிப்படையில் கேள்வி எழுந்தவுடன் பதறி அடித்துக் கொண்டு இப்ப இந்த சர்டிபிகேட் ரினியூவல் பண்ணதான் யார்ட்டையும் சொல்லிக்கிற வேண்டாம் அப்படின்னு நிறுத்துகிறார்கள் என்றால் ஊழல் நடந்தது உண்மை, அந்த உண்மையை மறைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்பது உண்மை அப்படின்னு சமூக ஊடகம் பேசிக் கொண்டிருக்கிறது. வெளிப்படையாக பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் முன்வர வேண்டும். தோழர்களுக்கு ஒண்ணுன்னா நாங்க வந்து 2 யானையா இருப்போம், 3 யானையா இருப்போம்னு டயலாக் வேற விட்டுக்கிட்டு இருக்காரு. உங்கள்ட்ட யாராவது அதை கேட்டாங்களா? உங்க டிபார்ட்மெண்ட்ல 4 கோடி ரூபாய் கரப்ஷன் நடந்திருக்கு, இதுல நீங்க யானையா பூனையான்னு இவங்களுடைய பொழப்பே அதுதாங்க. அதாவது கேள்வி ஒண்ணு கேட்டா பதில் அசரடிக்கிற மாதிரி ஒண்ணு வரும். நேத்து இவர்கிட்ட அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள்ட்ட என்ன கேக்குறாங்க, பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாங்க. அந்த அவருடைய பிறந்தநாள் புகைப்படம் மேட்ரு, பிறந்தநாள் புகைப்பட மேட்டர் இல்ல, கேட்கப்பட்டதுல வேற. இவர் சம்பந்தமே இல்லாம வந்து திமுக காரங்க அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு திருப்பிட்டாரு. அவதூறு பரப்புறது யாரா? கேள்வி என்ன தெரியுமா, இப்ப இவரே திணறாரு. கேட்கப்பட்ட கேள்வி என்ன தெரியுமா, நானே திணறேன், டக்குன்னு இப்ப ஞாபகம் வந்துருச்சு. நான் சொல்றேன் என்னன்னு. அம்மோனியா வாயு கசிவின் காரணமாக மண்டபத்துல அடைத்து வைக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்த தொழிலாளர்கள்ல 12 பேர் செத்து போயிருக்கிறாங்க. எல்லாருமே இளம் பெண்கள், குழந்தைகளோடு இருந்தவர்கள், கணவரோடு இருந்தவர்கள்னு பல பேர். குடும்பத்தை இன்னைக்கு அவங்க குடும்பத்துக்கு யார் பதில் சொல்றது? இவங்களை வந்து நேர்ல போய் பார்க்கணும்னு யார முதலமைச்சர் விஜய் அவர்கள் சென்னையில தான் இருக்கிறாரு, அவர் நேர்ல போய் பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. அதே சமயத்துல கூடுதலா என்ன தகவல் வருது அப்படின்னா, அவங்கள போய் பார்க்க நேரம் இல்ல, நடிகையோட புகைப்படம் எடுக்க நேரம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படின்னு கேட்டா இவர் என்ன சொல்லணும், நாங்க அம்மோனியா வாயுவால இறந்தவங்களுக்கு இவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறோம்,
தோழர்கள் 25 லட்சம் கொடுக்கணும்னு போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க. இந்த அரசு கருணை கொண்ட அரசு, மக்கள் மீது நன்மதிப்பு கொண்ட அரசு, இதை பரிசீலித்து முடிவெடுக்கும்னு சொல்லிட்டு போறது ஒரு அமைச்சருக்கு அழகு. பாயிண்ட் நம்பர் 1 விட்டுட்டாரு, அமோனியாவை ஸ்கிப் பண்ணிட்டு இதை வைத்து அவதூறு பரப்புபவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, அப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அங்க ஜம்பிடிச்சிட்டாரு. சோசியல் மீடியால ஒரு 4 பேர் கேள்வி கேட்டதுக்கு நீ இழுத்துட்டு வந்து என்னென்னத்தையோ பேசுறீங்களே, பாதிக்கப்பட்டு அத்தனை உயிர் போயிருக்கே, அதை பத்தி வாயத்தரங்கன்னா கேட்கவே மாட்டேன்னா என்ன லாஜிக் இது? இப்ப மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் உட்கார்ந்து குய்யோ முய்யோன்னு அடிச்சுக்கிட்டு அழுகணுமே. 6 மாசம் ஆகட்டும். அந்த வீடியோ சமூக வலைதளத்துல ஒருத்தர் அடிக்கடி பதிவிட்டுக்கிட்டு இருந்தார். நான் அவர்கிட்ட கேட்டு வாங்கி அதை வச்சிருக்கேன். இதை வந்து இந்த வீடியோல பிளே பண்ணல அப்படின்னா என் மனசு அடங்காது. நீதியை கொண்டுட்டாங்களே, ஐயோ நேர்மையை கொண்டுட்டாங்களே இப்படின்னு பத்திரிகையாளர்கள் திபுத்துன்னு வந்திருக்காங்க. ஒரு 6 மாசம் கழிச்சு வர்றேன் அப்படின்னு அவங்க எல்லாரும் விடுமுறையில இருக்காங்க. விடுமுறையில இருக்காங்களா? அப்படியெல்லாம் இல்ல. ஆதரவுன்னா சொல்லுங்க. சட்டமன்றத்தில் மாஸ் காட்டிய விஜய் நான் பத்திரிகையாளர் பேட்டில தானே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எங்க விடுமுறை? அந்த வேலையில இருக்கிறதுனால. இல்ல மனசாட்சிக்கு விடுமுறை 6 மாசம். இது இன்னும் கலவைக்கல சொல்லணும் அப்படின்னா, இப்போது வாய் வாடகையில் இருக்கிறது. வாடகை முடிந்த பிறகு வேறு வாய் வரும்.